எவ்ரிவன் இந்த வீடியோல அக்டோபர் 18 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து லைக் எங்க நடந்திருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல குர்னூல் அப்படின்ற பிளேஸ் தான். இங்க வந்து பிஎம் மோடி வந்து விசிட் போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து விசிட் போயிருக்காரு எங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு. ஸோ அந்த நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அங்கே போய் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து அங்கே என்ன சைட்ஸ்லாம் விசிட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரம்மரம்பா மாலிக் கர்ஜுனா சுவாமி வர்லா தேவஸ்தானம், அதுக்கப்புறம் நந்தியால் டிஸ்ட்ரிக்ட் விசிட் பண்ணியிருக்காரு. தென் ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி கேந்திரா ஸ்ரீ சைலம் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. தென் அங்கே போயிட்டு இனாகிரேஷன் பண்ணியிருக்காரு, சம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு, சம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு டெடிகேஷன் இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆந்திர பிரதேஷ் போய் பண்ணது. அதுதான் நம்ம பிரீஃபா என்னன்றது கீழே பார்ப்போம். டோட்டல் வர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,430 crore. ஸோ லைக் என்னென்ன செக்டர்ஸ்லாம் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, பவர், ரோடு, ரயில்வே, டிஃபென்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் எனர்ஜி. கிளியர்? ஸோ இப்போ அங்கே எந்தெந்த டிக்னிட்டரிஸ் பிரசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இவர் அங்கே போய் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே ஒரு செக்டரை தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட்ல இங்கே நோட்ஸாக இருக்கும். அங்கே ப்ரீஃபாக ஐ மீன் பேராகிராஃபாக இருக்கிறது நம்மளுக்கு இங்கே டக்குன்னு பார்த்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது தான் நோட்ஸ் இங்கே. ஸோ பவர் செக்டர் பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங் அட் எங்கன்னா குர்னூல்ல 3 பூலிங் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,880 crore. ஸோ இதில் வந்து ஒரு 765 kV டபுள் சர்க்யூட் குர்னூல் 3 பூலிங் ஸ்டேஷன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலா கல்லூரி பேட்டா டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இது வந்து பவர் செக்டரில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். தென் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா ஆர்வோக்கல் இண்டஸ்ட்ரி ஏரியா, இது வந்து கர்னூல்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொப்பாத்தி இண்டஸ்ட்ரி ஏரியா, இது வந்து கடப்பால இருக்கு. இதுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4,920 crore. ஃபர்ஸ்ட் வந்து 2,13,430 crore வந்து டோட்டல் பார்த்தோமா, அதுக்கடுத்து வந்து 2,880. நெக்ஸ்ட் இங்க வந்து பார்க்கறது வந்து 4,920 crore அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் இது பாருங்க. டெவலப் பண்ணது யாருன்னா நியூ இந்தியா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரஸ்ட்டும் ப்ளஸ் வந்து ஆந்திர பிரதேஷோட இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க 2 பேர் சேர்ந்து தான். அப்ரிவேஷன் மட்டும் வெப்சைட்ல போய் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோட் அண்ட் ஹைவே ப்ராஜெக்ட். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் ஹைவே. என்ன அந்த ஹைவே இதுனா 6 லேன், இது சபாவரம் ஷீலா நகர். இதுக்கான காஸ்ட் வந்து 960 crore. நெக்ஸ்ட் ஒரு 6 ரோட் ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 1140 crore. ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரயில்வே செக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்த் வந்து 1,200 crore. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா வல்சா விஜயாநகரம் 4th ரயில்வே லைன், அதுக்கப்புறம் வந்து ரயில் ஃப்ளைஓவர் வந்து பெண்டூர்த்தி சிமாச்சலம் நார்த் அதுக்கு இடையில கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து கொட்டாவலாசா புதாவர செக்ஷன், ஷிம்லிகுடா கோராப்பூர் செக்ஷன் வந்து டபுளிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 4920 பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து 960 வந்து கிரீன்ஃபீல்டுக்கு, 6 ரோட் ப்ராஜெக்ட்டுக்கு 1140 crore பார்த்தோம். தென் வந்து ரயில்வே செக்டாருக்கு வந்து 1200 crore. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி செக்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ககுலம் ஆங்குல் நேச்சுரல் கேஸ் பைப்லைன், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது கெயில் இந்தியா லிமிடெட். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 422 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1730 crore. தென் இந்த எனர்ஜிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய LPG பாட்லிங் பிளான்ட் வந்து எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா சித்தூர் ஆந்திர பிரதேஷ்ல தான். ஓகே, ஸோ இதுக்கான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60,000 மெட்ரிக் டன் பர் ஹேனம். காஸ்ட் வந்து 200 crore. ஓகேங்களா? ஸோ இது வந்து 7.2 lakh கஸ்டமர்ஸ் வந்து 80 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக கவர் பண்ணுது. ஸோ லைக் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சர்வ் பண்ணுதுன்னா 4 டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ்ல, 2 வந்து தமிழ்நாட்டில், 1 டிஸ்ட்ரிக்ட் வந்து கர்நாடகாவில். இந்த இடத்துல தான் வந்து இது சர்வ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு நைட் விஷன் ப்ராடக்ட் ஃபேக்டரி. அந்த ப்ராஜெக்டோட இது எங்கன்னா நிமாலரு கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்ல இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 360 crore இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது பவர் பார்த்தோம், அடுத்தது ரோட்வேஸ் பார்த்தோம், இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், ரயில்வேஸ், எனர்ஜி, டிஃபென்ஸ். ஓகே, ஸோ இந்த செக்டர் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட் நேம், எவ்வளோ காஸ்ட், ப்ளஸ் எதுனா அந்த லேன்ட்லாம் வந்து எவ்வளோ லென்த் அப்படின்றது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் நேம் வந்து சந்திரபாபு நாயுடு, கவர்னர் சையத் அப்துல் நசீர், கேபிட்டல் வந்து அமராவதி. ஓகே, அங்கே இருக்க நேஷனல் பார்க் வந்து ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க், பப்பிகொண்டா நேஷனல் பார்க். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் போகலாம். ஸோ செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியனோட பிரசிடென்ட் ஹுக்னாக்லின் குரேல்ஷுக்ஸ் விசிட் டு இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பிரசிடென்ட். ஸோ இவர் தான் இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்காரு. இது வந்து லைக் நம்ம 70th anniversary ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அண்ட் 10th anniversary ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு விசிட். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே பாருங்க, இந்தியா மங்கோலியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ப்ளஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க 70 years ஆஃப் டிப்ளமேட்டிக் டைஸ். ஸோ 1955 போட்டுருக்காங்க, இப்போ 2025. ஸோ 70 years. தென் வந்து 10 years வந்து மார்க் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இது வந்து 2015 இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது போட்டுருக்காங்க. தென் வந்து கோஆபரேஷன் வந்து ட்ரேட், டிஃபென்ஸ், எனர்ஜி, எஜுகேஷன், கல்ச்சர், IT இதெல்லாம் வந்து கோஆபரேஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் வந்து லைக் இதெல்லாம் பர்பஸாக வச்சு தான் இவர் வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த செரமனியல் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டா போதும். தென் ஓகே, ஸோ இங்கே வேற என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா இது கூட நீங்கள் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீட்டிங் வித் கீ ஹைலைட்ஸ். ஸோ பிரசிடென்ட் திரௌபதி முர்முரா என்ன இது பிரைம் மினிஸ்டரோட என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட வந்து பைலேட்டரல் டாக் பேசியிருக்காங்க. எதுக்காகனா கல்ச்சரல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கோட என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா இவங்க என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிச்சிங் ஸ்டோன் புத்தா மெமோட்டோ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பிஎம் பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் டாக் எங்கன்னா ஹைதராபாத் ஹவுஸில் இவர் வந்து கமோமேட்டிவ் சாப்ளிங் இது வந்து பிளான் பண்ணியிருக்காரு. மங்கோலியாவோட பில்லியன் ட்ரீஸ் இனிஷியேட்டிவ்ல வித் இந்தியாவோட ஹெக்பேட் மார்க்கே நாம் கேம்பெயின் மூலமா என்ன பண்ணியிருக்காருன்னா பிளான்டிங் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இது வந்து ஹைலைட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எங்கே நடந்துச்சு, இந்த இந்தியா மங்கோலியா பிசினஸ் ஃபோரம் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆர்கனைசர்ஸ் யாருன்னா CA கான்ஃபரன்ஸ்
கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மங்கோலியனோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, எம்பாசி ஆஃப் மங்கோலியா, இவங்க தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 150+ என்டர்பிரைசஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்ற செக்டர்ஸ் வந்து மைனிங், ரினியூவபிள் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி, அக்ரிகல்ச்சர், டூரிசம். ஓகே, ஸோ லைக் இதில் என்னென்ன அவுட்கம் வந்து ஏரியா ஆஃப் கோஆபரேஷன்ஸ்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன், தென் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ எக்கனாமிக் கோஆபரேஷன் வந்து ட்ரேட் வந்து பூஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி. தென் வந்து 1.7 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து இந்தியா கிட்ட வந்து இது பண்ணிருக்காங்க ஃபார் இதுக்காகனா மங்கோலியாவோட ஃபர்ஸ்ட் ஆயில் ரிஃபைனரிக்காக. ஓகேங்களா, இது வந்து 2028 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. தென் எஜுகேஷன் அண்ட் கெபாசிட்டி பில்டிங், இது வந்து இந்தியா மங்கோலியா ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல், இதுல வந்து ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆனுவலி எஜுகேட் பண்றாங்க. ப்ளஸ் 70 ஹைடெக் ஸ்லாட் வந்து மங்கோலியோட நேஷனல்ஸ்க்காக இது பண்ணிருக்காங்க. தென் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி இந்தியா ப்ளஸ் வந்து மங்கோலியால கெனடன் மொனாஸ்டரி, இவங்களுக்குள்ள ஒரு அகாடமிக் லிங்கேஜும் போட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கல்ச்சரல் கோஆபரேஷன்ல பார்த்தீங்கன்னா விண்டர் பேலஸ் ஆஃப் போக்துகான் வந்து ரீஸ்டோர் பண்றாங்க. தென் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து 2025 to 2029 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. தென் வந்து கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் வந்து அண்ட் புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ், ஸோ இதுக்கான ப்ரொமோஷனுமே வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ மல்டிலேட்டரல் என்விரான்மெண்டல் கோஆபரேஷன், ஸோ மங்கோலியா வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் எஃபர்ட் எதுலனா கிளைமேட் சேஞ்ச், சைபர் செக்யூரிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல சம் கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ், ரீபிளான்டிங் கேம்பெயின் மூலமா ஷேரும் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எந்த ஏரியால இது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ப்ளஸ் வந்து ஒரு 10 வந்து MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னென்ன MOU பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்டர் வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், அதுதான் லைக் இது வந்து நம்ம இந்த பார்த்தோம் மேல இருந்த, ஸோ அதுதான் இங்க பிரீஃபா என்னென்ன இது பண்ணிருப்பாங்க அப்படின்றத நம்ம படிப்போம். ஸோ விண்டர் பேலஸ் ஆஃப் போக்துகான்க்கு ரீஸ்டோர் பண்றாங்க. கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், ஸோ நம்ம இந்த கீ ஹைலைட்ஸ், கீ அவுட்கம்ஸ் அண்ட் ஏரியா அண்ட் கோஆபரேஷன்ஸ் பார்த்துக்கோம்ல. ஸோ அதை வந்து நம்மளுக்கு லைக் அதில் என்ன MOU சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, ஸோ கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அங்கேயும் பார்த்தோம். ஸோ இது வந்து கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸோட ப்ரொமோஷனுக்கு. தென் ஜுவாலஜிக்கல் மினரல் சோர்ஸ், டிஜிட்டல் சொல்யூஷன், அதுக்கப்புறமா டிசாஸ்டர் ரிலீஃப், தென் வந்து கோஆபரேட்டிவ்ஸ், இது வந்து மங்கோலியாவோட நியூ கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட், ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இது வந்து $50,000 each, 2 to 5 per year இருக்கு. டிராவல் அண்ட் இமிகிரேஷன்ல ஒரு MOU. தென் வந்து யாருன்னா இதில் ட்ரைனிங் அண்ட் நாலேஜ் எக்ஸ்சேஞ்சும் அப்புறம் இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ், இவங்க வந்து லைக் இதில் வந்து MOU சைன் பண்ணிப்பாங்க. ஸோ லோக்கல் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹர்கங்காய், மங்கோலியா, லே லடாக், ஸோ இவங்க வந்து ஆர்ட்ஸ், கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனில் கொலாபரேட் பண்ணிப்பாங்க. சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் 1.7 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து ஆயில் ரிஃபைனரிக்காக இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லைக் அந்த MOUs எதில் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க 70 years ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்க்காக. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ராம்லீலா அப்படின்றத தீமா வச்சிருக்காங்க. இது வந்து ஃபோக் தியேட்டர் வந்து டெபிக் பண்ணுது லார்ட் ராமாவோட லைஃப். தென் மங்கோலியாவில் பார்த்தீங்கன்னா பிஇலிஜி, இது வந்து ட்ரெடிஷனல் சீட்டர் நீலிங் ஃபோக் டான்ஸ், இது வந்து நொமாடிக் லைஃப் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தீம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ மங்கோலியாவோட பிரசிடென்ட் நேம் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் வந்து உலான் பத்தர், கரன்சி வந்து மங்கோலியன் டொக்ராக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ். ஸோ தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா யுனைடெட் நேஷன் ப்ரூ கான்ட்ரிபியூட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்ற சீஃப் கான்க்ளேவ் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஆர்மி தான். ஓகேங்களா, ஸோ இது எங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மானிஷா சென்டர், நியூ டெல்லியில் அங்கே தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்றவங்க சீஃப் அண்ட் வைஸ் சீஃப் ஃப்ரம் 32 UN ப்ரூ கான்ட்ரிபியூட்டிங் கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா சீனியர் யுனைடெட் நேஷன் அஃபிஷியல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா த வே ஹெட் ஃபார் UN பீஸ் கீப்பிங் ஆபரேஷன். ஸோ இதுக்கான கைடிங் பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. 4C சொல்லிருப்பாங்க. ஸோ இந்த 4C வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கன்சல்டேஷன், கோஆபரேஷன், கோஆர்டினேஷன், கெபாசிட்டி பில்டிங். கன்சல்டேஷன், கோஆபரேஷன், கோஆர்டினேஷன், அதுக்கப்புறமா கெபாசிட்டி பில்டிங். ஸோ இந்த 4C வச்சு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த கைடிங் பிரின்சிபல்ஸ்ல, அதனால அதை பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரைனிங் ஹப் வந்து சென்டர் ஃபார் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங், இது வந்து நியூ டெல்லியில் தான் இருக்கு. ஸோ இதுக்கான பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ நேஷனல் கேபிட், இந்தியாவோட இம்பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன், இதுதான் வந்து அதோட பாலிசி. ஸோ லைக் டெக் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் டெக்னாலஜி டிமான்ஸ்ட்ரேஷன் வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இனாகரல் செக்ஷன் அங்கே வந்து லைக் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதெல்லாம் இனாகிரேட் பண்ணது யாருன்னா ராஜ்நாத் சிங், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான். இவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காரு. தென் வந்து லைக் யார் பிரசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த கீ டிக்னிட்டரிஸ். இது வந்து நம்ம இவங்களோட பேர் வந்து நமக்கு தேவை, ஸோ அதனால நம்ம படிச்சுக்கலாம் இதை. ஏன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அனில் சௌகன். அதுக்கப்புறமா ஆர்மி ஸ்டாஃபோட சீஃப் வந்து உபேந்திர திவேதி, ஏர் ஸ்டாஃபோட சீஃப் வந்து அமர்பிரீத் சிங். ஓகேங்களா, யுனைடெட் நேஷனோட அண்டர் செக்ரட்டரி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆபரேஷன் யாருன்னா ஜீன் பியரி லாக்ரோவிக்ஸ். இந்தியாவோட பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யுனைடெட் நேஷன் யாருன்னா பர்வதநேனி ஹரிஷ். ஸோ இது இந்த டிக்னிட்டரிஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ரோலுக்குள்ள போஸ்ட்ல இருக்கவங்க யார் அப்படின்னு நமக்கு தெரியணும், அதுக்காக தான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தானே ஃப்ரெண்ட்ல, ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ரிப்பீட்ல. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ UN மிஷனில் வந்து ரிஃபார்ம் வந்து மேண்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ப்ராடர் ட்ரூ பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. தென் வந்து ஹியூமனோட இன்க்ளூஷன் வந்து பீஸ் கீப்பிங் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ இன்டர்ஆபரபிலிட்டி வந்து அவங்க TCCஸ்ல வந்து என்ஹான்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஃபோக்கஸ் ஏரியா. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த இது பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். தென் வந்து வேறு என்ன பார்க்கணும்னா இது இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி கல்ச்சர் அண்ட் டிஃபென்ஸ் ஷோகேஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது எங்கே பண்ணிருக்காங்கன்னா ஹாக்ரா உத்தரப்பிரதேஷ்ல தான். இது வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் நியூ ஏஜ் டெக்னாலஜி டிமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து ஹாக்ரா உத்தரப்பிரதேஷ்ல தான் நடந்திருக்கு. இங்கே வந்து நெக்ஸ்ட் ஜெனோட இண்டிஜினியஸ் எக்யூப்மெண்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹட்மான் நிர்பாரத் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா இதை வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து தாஜ்மஹால் ஹெரிடேஜ் சென்டர், ரெட் ஃபோர்ட், லைட் அண்ட் சவுண்ட் ஷோ இதெல்லாம் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஒரு 9 ஆப்ரேஷனல் டொமைன் வந்து எக்ஸ்போ பண்ணிருக்காங்க. ப்ளஸ் 41 எக்ஸிபிட்டர்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க அவங்களோட இண்டிஜினியஸ் வெப்பன் சிஸ்டம் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நேஷனல் வார் மெமோரியல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லைக் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து ட்ரிபியூட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேலி டிக்டரி செஷன், இதுக்கான சீஃப் கெஸ்ட் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஸோ இது வந்து எங்கன்னா நியூ டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் தான் நடந்திருக்கு. இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா UNTCC சீஃபோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா லீவரேஜிங் டெக்னாலஜி இன் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங். ஸோ இதில் வந்து ஒரு 15 இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் வந்து ஃப்ரம் டிஃபென்ஸ் அண்ட் டெக் செக்டர்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க.
ஓகேங்களா. ஸோ லைக் இதில் வந்து என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிடிசிசி பார்ட்டிசிபேஷன் இது வந்து 32 நேஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த 32 கண்ட்ரியும் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குளோபல் கோஆபரேஷன் இது வந்து கொலாபரேஷன் கன்சல்டேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பீஸ் கீப்பிங்காக ஷேர் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இது. தென் வந்து ட்ரைனிங் இன்டர்ஆபரபிலிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க காம்ப்ளெக்ஸ் மல்டிநேஷனல் மிஷன்ஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட் டெக்னாலஜி அடாப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஏஐ சர்வைலன்ஸ் சிஸ்டம் வந்து யுனைடெட் நேஷன் ஆபரேஷன் வந்து லைக் டெக்னாலஜி அடாப்ஷன் வந்து நடந்திருக்கு. இதில் இந்தியாவோட ரோல் வந்து யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நியர்லி 3 lakh பீஸ் கீப்பர்ஸ் வந்து டெப்ளாய் ஆயிருக்காங்க. இதில் 50+ வந்து யூஎன் மிஷன் வேர்ல்டு வைட்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் ஹப் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் நியூ டெல்லியில். தென் பாலிசி வந்து நோ நேஷனல் கேவட். ஸோ பாலிசி என்னன்னு பார்த்துக்கோங்க, ரெப்யூட்டேஷன் பார்த்துக்கோங்க. இந்தியா வந்து இதில் லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இருக்காங்க யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் தேர்ட் நியூஸ். ஃபோர்த் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் நியூஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் நைட் சைட் ஃபார் SIG 716 அசால்ட் ரைஃபிள்கான ஒரு ப்ரொக்யூர்மெண்ட். இது வந்து கான்ட்ராக்ட் 1. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா 7.62 into 51 mm SIG 716 அசால்ட் ரைஃபிள். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் ப்ளஸ் வந்து MKU லிமிடெட் அண்ட் மெட்பிக் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த கான்ட்ராக்ட் 1க்கான ஒரு MOU வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட்டுக்கான வேல்யூ வந்து 659.47. ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூ 659.47 crore. ஸோ இது வந்து 51% இண்டிஜினியஸ் கண்டென்ட். நைட் ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி வந்து இந்தியன் ஆர்மிக்காக என்ஹான்ஸ் பண்ணுது அப் டு 500 meters அண்டர் ஸ்டார்லைட் கண்டிஷன்ஸ்ல. ஸோ சர்வீஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா 10,000 ஆப்ரேஷனல் ஹவர்ஸ் பர் 10 இயர்க்கு. வெண்டர் சப்போர்ட் வந்து 10 years ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரைனிங். பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து கான்ட்ராக்ட் வந்து லைட் வெயிட் மாடுலர் மிசைல் சிஸ்டம். ஸோ இது வந்து இந்தியன் ஆர்மியோட காப்ஸ் ஆஃப் ஆர்மி ஹேக் டிஃபென்ஸ் அதுக்கப்புறமா தேல்ஸ் UK இவங்க தான் வந்து சைன் பண்ணிருப்பாங்க இந்த கான்ட்ராக்ட். இதுக்கான வேல்யூ வந்து €350 million. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் மிலிட்டரி கான்ட்ராக்ட். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் டிஃபென்ஸ் வந்து அகேன்ஸ்ட் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கலுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் இது வந்து யூகேயோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியா விசிட் வந்தப்போ தான் இந்த UK இந்தியா டிஃபென்ஸ் கோஆபரேஷன் வந்து இந்தோ பசிபிக் பார்ட்னர்ஷிப் கீழ வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எல்எம்என் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து மேன் போர்ட்டபிள் ப்ரிசிஷன் கைடட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல். ஓகேங்களா. ஸோ இது வந்து கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா லேசர் பீமர் ரைடிங். இது வந்து ஹைலி அக்யூரேட் அண்ட் டார்கெட் எவர்ஷனுக்கு ரெசிஸ்டன்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷனல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா less than 6 kilometer. சாரி 6 kilometer விட அதிகம். ஓகேங்களா. அதே மாதிரி ஸோ வெயிட் வந்து 13 kg அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வாய்ட் வந்து ட்ரிபிள் எஃபெக்ட் வித் ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் ஃபார் ஐ கில் ப்ராபபிலிட்டிக்கு. ஸோ எல்லாம் மேன் போர்ட்டபிள் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து தான். ஓகேங்களா. ஸோ இந்த கேப்பபிலிட்டி அதில் இருக்க கேப்பபிலிட்டிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹை ஆல்டிடியூட் அண்ட் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் லோ ஹைஆர் சிக்னேச்சர் டார்கெட் வந்து இது வந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூ மேங்களூர் போர்ட் அத்தாரிட்டி கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து ஒரு 8 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நியூ மேங்களூர் போர்ட் அத்தாரிட்டிக்காக ஒரு என்ன அக்கேஷன்லனா இவங்களோட கோல்டன் ஜூப்ளி 50 year செலிப்ரேஷன்ல. ஸோ லான்ச் பண்ணது சர்வநந்தா சோனோவால் எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன லான்ச் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 150 bed மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், expansion of truck parking terminal, then 2 covered storage sheds, dedicated cruise gate, KK gate modernization, TQC road construction, truck parking terminal at Baikamwadi, Dakshina, Canada, and வந்து dedicated medical application app வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ₹50 commemorative coin plus commemorative postal stamp, அதுக்கப்புறமா official global jubilee anthem வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த நியூ மேங்களூர் போர்ட் அத்தாரிட்டிக்காக. ஸோ லைக் இவங்களோட போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிருப்பாங்க. இந்தியா வந்து 9th மேஜர் போர்ட்டா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கார்கோ ஹேண்ட்லிங்ல 46.1 million ton ஹேண்டில் பண்ணிருக்காங்க. டோட்டல் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 104 million ton per annum. ஸோ லைக் இதில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்து ப்ரோக்ராம்ஸ்ல இது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரித் சாகர் கைட்லைன்ஸ், கிரீன் டக் ட்ரான்சிஷன் ப்ரோக்ராம், ஹரித் நௌகா ஸ்கீம். ஸோ இவங்களோட கோல் வந்து லைக் க்ளீன் ஃபியூல், எலக்ட்ரிக் வெசல், கிரீன் மெரிடைம் எக்கோ சிஸ்டம் நோக்கி தான் வந்து ட்ரான்சிஷன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ மெரிடைம் அம்பிகால் விஷன் டார்கெட் இயர் நமக்கு தெரியும் 2047. ஸோ இதுக்காக பிளான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 80 lakh crore. ஸோ இது வந்து இந்தியாவோட ப்ளூ எக்கனாமி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே. ஸோ மில்லியன் ஆஃப் ஜாப் வந்து இந்த சஹர்மலா ப்ரோக்ராம் மூலமா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சஹர்மலா ப்ரோக்ராமோட கரண்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆன்கோயிங் டோட்டல் பிளான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பிளான் 840. அதில் வந்து 2035 குள்ள கம்ப்ளீட் பண்ணுன்ற ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நியூஸ் இந்தியன் நேவியும் IIT டெல்லியும் MOU சைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த MOU எதுக்காகனா அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ எங்கன்னா நியூ டெல்லியில் தான் இந்த MOU சைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த MOU பர்பஸ் என்னன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ரூ கம்ஃபர்ட், சேஃப்டி, எஃபிஷியன்சில இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி எக்கனாமிக் அண்ட் டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நேவல் ஷிப்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தென் வந்து இது வந்து IIT டெல்லியும் இந்தியன் நேவியும் சேர்ந்து வந்து ஒரு டிசைன் சென்டர், ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் IITயோட டெல்லி ரோல் என்னன்னு நீங்க கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளவுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் நேவல் ஷிப்ஸ்ல தென் பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க கமர்ஷியல் மர்சன்டைல் வெசல்ஸ்ல. ஓகே. R&D சென்டர் இதுல வந்து IIT டெல்லி அண்ட் இந்தியன் நேவிக்கான ஒரு இது வந்து செட்டப் பண்றாங்க. ஸோ ஷிப் போர்ட் டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெட்டர் ஹேபிட்டபிலிட்டிக்காக ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதுல IIT டெல்லியோட ரோல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ரிப்போர்ட் ஐ ரிஸ்க் ஃபாரஸ்ட் ஐ வேல்யூ ரிட்டர்ன் அப்படின்றது. ஓகேங்களா. இதை ரிலீஸ் பண்ணது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஐ ரிஸ்க் ஃபாரஸ்ட் வந்து 391 million hectares வந்து கவர் பண்ணிருக்கு. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா இது வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து எதெல்லாம் வந்து ரிஸ்கா இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகேங்களா. அதே மாதிரி அதுக்கான ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ ரிஸ்க் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து ஹை கார்பன் ஸ்டாக்ஸ், ரிச் எக்கோசிஸ்டம் அண்ட் டிஃபாரஸ்டேஷன் ரிஸ்க் இருக்கிறது ஐ ரிஸ்க் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். இது வந்து கவரேஜ் பார்த்தீங்கன்னா 391 million வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து பிரியாரிட்டைஸ் பண்றாங்க மேக்ஸிமம் பெனிஃபிட்டோட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. தென் வந்து இதுல வாட்டர் ரெகுலேஷன் அண்ட் குவாலிட்டி பத்தி சொல்லிருப்பாங்க. ஸோ இது வந்து 2.3 million tons ஆஃப் நைட்ரோஜன் பொல்யூட்டன்ட் வந்து ஆனுவலி ஃபாரஸ்ட் வந்து ரிட்டைன் பண்ணுது. அதே மாதிரி 527 million tons ஆஃப் செடிமெண்ட் வந்து பிரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க. சாயில் எரோஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஃபாரஸ்ட் ரீசைக்கிள் பார்த்தீங்கன்னா 10 to 14% ஆஃப் வந்து ரீஜனல் ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. தென் ஃபுட் செக்யூரிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. இதுல வந்து பாலினேஷன் சர்வீசஸ் வந்து ஃப்ரம் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல இருந்து நியூட்ரிஷனல் நீட்ஸ் வந்து 10 million people per year வந்து மீட் பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து பாலினேஷன் சப்போர்ட் ஃபுட் வந்து 18 million people வந்து per year வந்து லைக் இத எல்லா இதுவும் கவர் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ
ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வந்து 1 GT CO2e ரிடக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. அதே மாதிரி சப்ளை 111 மில்லியன் டன் ஆஃப் ஃபியூயல் வுட் வந்து பர் இயர் வந்து சப்ளை பண்ணிருக்கு. அண்ட் நான் டைம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் வந்து ப்ரொவைடும் பண்ணிருக்கு. அதே மாதிரி 25 மில்லியன் புவர் பீப்புளுக்கு வந்து லைவ்லிஹுட் சப்போர்ட்டும் பண்ணிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட். இது ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஃப்ளட், லேண்ட்ஸ்லைட், ஸ்டார்ம் டேமேஜ் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணிருக்கு. தென் வந்து 81 பில்லியன் வந்து ஆனுவல் GDP வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் குளோபல் கிளைமேட் கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் பிளஸ் ஃப்ரேம்வொர்க் இது வந்து யுனைடெட் நேஷன் ப்ரோக்ராம் வந்து எமிஷன் வந்து ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டிகிரேடேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. தென் UN ரெட் ப்ரோக்ராம் 2021 to 2025 இதில் என்ன எய்ம் பண்ணிருக்காங்கன்னா 1 GT CO2e பர் இயர் ரிடக்ஷன். தென் பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே. ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் குவார்ட்டர் வந்து நைரோபி, கென்யா. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோட பேர் வந்து இங்கர் ஆண்டர்சன். ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவோட ஹிதேஷ் குமார் எஸ் மக்வானா இவங்க வந்து கோச்சாரா யுனைடெட் நேஷனோட இந்த GGIMக்கு வந்து அதான் குளோபல் ஜியோஸ்பாட்டியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் 2025 to 2028க்கு எலெக்ட் ஆயிருக்காங்க கோச்சாரா. ஓகேங்களா. ஸோ கோச்சார் யார் கூட சேர்ந்து கோச்சார் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூசக் ஷோவோட சேர்ந்து டேர்ம் வந்து 3 வருஷத்துக்கு. ஸோ இது வந்து 14th பிளனரி மீட்டிங். ஸோ எங்கன்னா கோயாங்சி ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவில். ஸோ இதோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் கொரியா இவங்க தான் ஹோஸ்ட். ஓகே. ஸோ தென் வந்து இது வந்து இந்தியாவோட லீடர்ஷிப் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த யுனைடெட் நேஷனோட குளோபல் ஜியோஸ்பாட்டியல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபார்ம் ஆனது 1995ல, ரீநேம் பண்ணது 2012ல ரீநேம் பண்ணிருக்காங்க. ஸோ 56 மெம்பர்ஸ் வந்து கண்ட்ரீஸ் வந்து ஏஷியா பசிபிக்ல இதில் மெம்பராக இருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா சோஷியல், எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் பெனிஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து 1 of 5 ரீஜனல் கமிட்டிஸ்ல இதுவும் ஒன்று. ஓகே. இது ஃபார்ம் பண்ணது 1995 பட் ஆனால் எஸ்டாப்ளிஷ் இயர் கேட்டாங்க 2011 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க் USA. ஓகே. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா யூஎனோட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல பார்த்தீங்கன்னா LIC வந்து ஒரு 2 நியூ இன்சூரன்ஸ் பிளான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஒன்று வந்து LIC ஜான் சுரக்ஷா பிளான் 880. ஸோ இது வந்து என்ன டைப்னா நான் லிங்க்டு மைக்ரோ இன்சூரன்ஸ் சேவிங் பிளஸ் லைஃப் வந்து கவர் ஆகும். டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் பேசிக் சம் எவ்வளோ இன்ஷூர் பண்ணிருப்பாங்கன்னா 1 lakh மினிமம், மேக்ஸிமம் வந்து 2 lakh. அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5000 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 18 to 55 years. பாலிசி டேர்ம் வந்து 12 to 20 years ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து பாலிசி டேர்ம் வந்து -5 years அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக் இந்த கேரண்டிட் அடிஷன், கீ பெனிஃபிட்ஸ், ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது வந்து இன்சூரன்ஸ் பிளான் என்னன்னா LIC பீமா லக்ஷ்மி பிளான் 881. இது வந்து நான் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் உமன்காக கொண்டு வந்தது. இதுவும் வந்து பீரியாடிக் ஃபிக்ஸ்ட் மணி, அது லைஃப் கவர் பேஸ் தான். இதில் 2 lakh மினிமம், இதுக்கு எந்த மேக்ஸிமும் கிடையாது. இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 தான். இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 50, அங்கே 18 to 55. ஸோ பாலிசி டேர்ம் வந்து 25 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 7 to 15 years. கேரண்டிட் அடிஷன் 7%. ஸோ அதில் கேரண்டிட் அடிஷன் வந்து 4%. ஸோ லைக் இந்த கீ பெனிஃபிட்ஸ் அதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஸ்கீம் அந்த ஏஜ் எவ்வளோ மினிமம் அமௌண்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட் பே அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஒரு இது வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. எதுக்காகனா பேமெண்ட் ஸ்விட்ச் வேஹா அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேமெண்ட் ஸ்விட்ச்னா இந்த வேஹா. ஸோ இந்த யாருன்றது 2 entities அவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து செக்யூர், ஈஸி அண்ட் ரியல் டைம் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ப்ளஸ் கேட்வேயோட பேமெண்ட் டெக்னாலஜி ப்ளஸ் வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட பேங்கிங் நெட்வொர்க் வந்து இது என்ன பண்ணுதுன்னா கொலாபரேட் பண்ணுது. ஓகே. கம்பைன் பண்ணுது. சாரி கைஸ், ஈக்விட்டா சொல்லிட்டேன், ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஈக்விட்டாஸ் கிடையாது, ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ ரெண்டும் வேற. ஓகேங்களா. ஸோ அந்த வேகா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க போதும். ஸோ தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா LXME இவங்க வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் UPI LXME பே அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் UPI எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா. ஸோ LXME அப்படின்றது வந்து லீடிங் ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம் ஃபார் உமன்காக இருக்கிறது. ஓகே. ஸோ மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். தென் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அலைன்ஸ் அப்பாயிண்ட் வந்து ரித்து அரோராவை கண்ட்ரி ஹெட் ஃபார் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கண்ட்ரி ஹெட் இந்தியாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னா ரித்து அரோரா. இவங்க வந்து அலைன்ஸ் குரூப்போட குளோபல் இன்சூரன்ஸ் அசெட் மேனேஜர். கிளியர். ஸோ ப்ரீவியஸ் ரோல்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இவங்க வாங்கியிருக்க அவார்டு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ லீடிங் உமன் இன் ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா உமன் லீடர் ஆஃப் சாய்ஸ் 2013. ஸோ இந்த 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹரியார்னே எலிசபெத் டிபுமஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க ரிட்டைர்மெண்ட் கொடுத்துறாங்க எல்லா காம்படிட்டிவ் ஸ்விமிங்லேருந்து. எதுக்காகனா பர்சனல் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் ரீசன்ஸ்க்காக. ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு இவங்களோட நேம் என்னன்னு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டோக்கியோ 2020, பாரிஸ் 2024. ஸோ அந்த என்ன ஈவெண்ட் என்ன மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் டான் ஃபேஸர் 1964ல வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி கேட்டி லெடிக்கி அப்படின்றவங்களையும் பீட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ப்ரீவியஸ் வேர்ல்ட் ரெக்கார்டர் இந்த லெடிக்கின்றவங்க அவங்களையும் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்லையும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் வாங்கியிருக்காங்க. லைக் இவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளுக்கு இதை வச்சு ஸ்போர்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மிடில் டிஸ்டன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் கோச் வந்து டீன் போக்சல். ஒலிம்பிக் மெடல் டோட்டலாக 8, காமன்வெல்த் கேமோட மெடல் வந்து டோட்டலாக 8 வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெடல் 9 வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா தான் வந்து 2030 காமன்வெல்த் கேம் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இது அனௌன்ஸ் பண்ணது யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட மினிஸ்டர். ஸோ இந்த ஈவெண்ட்லனா அப்ரூவல் ஆஃப் இந்தியாவோட பிட் டு ஹோஸ்ட் காமன்வெல்த் 2020. ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து இந்த அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஹோஸ்ட் சிட்டி யாருன்னா அகமதாபாத், குஜராத். ப்ரீவியஸ் இந்தியன் ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி 2010ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அபுஜா, நிகரியாக்கு. ஸோ 2030 அப்படின்றது 100 years மார்க் பண்ணது காமன்வெல்த் கேம் உடையது. ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காமன்வெல்த் கேம் வந்து
எங்கே நடக்க போகுதுன்னா கிளாஸ்கோ 2026ல நம்ம இந்தியா வந்து 2030 தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு பிஃபோர் 2026ல கிளாஸ்கோ அப்படின்ற கண்ட்ரி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி காமன்வெல்த் கேம் வந்து எவ்ரி 4 இயர்ஸ்க்கு நடக்கும். ஸோ 56 காமன்வெல்த் நேஷன்லேருந்து வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து 4th வந்து மெடல் டாலியில் ஆல்ரெடி இதில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் 5th எடிஷன் எங்கன்னா ராஜஸ்தானில். தென் ஆர்கனைசர்ஸ் யாருன்னு பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலோட. தென் ஹோஸ்ட் சிட்டிஸ் மொத்தம் 7 சிட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டிஸும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. பூர்ணிமா யூனிவர்சிட்டி, அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான், இந்த 2 யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. டோட்டலா இந்த கேலோ இந்தியாவில் 23 மெடல் ஸ்போர்ட்ஸ், 1 டிமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நியூவா இப்போ ஆட் பண்ணியிருக்க ஸ்போர்ட்ஸ்மே இம்பார்ட்டன்ட். பீச் வாலிபால், கனோயிங், கயாக்கிங், சைக்கிளிங், இந்த 4மே வந்து இப்போ நியூவா ஆட் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக அசாமில் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான PDF வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.